10th முடிச்சிடு லைஃப் ஹாப்பி, 12th முடிச்சிடு லைஃப் ஹாப்பி, நீட் பண்ணு, ஜேஇ பண்ணு, யூபிஎஸ்சி பண்ணு, இந்த டிகிரி பண்ணு, அந்த கோர்ஸ் பண்ணு, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் நமக்காக லூப்பில் சொல்லியிருப்பாங்க கரெக்டாக. பட் ஆஃப்டர் 12th நம்மளோட லைஃபே டிஃப்ரெண்ட். பிகாஸ் நம்ம 12th வரையும் ஸ்கூலிங்ஸ் பண்ணியிருப்போம். பட் ஆஃப்டர் 12th நம்ம ஒரு டெசிஷன் மேக்கிங்குள்ளே என்டர் ஆக போகிறோம். பிகாஸ் நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு என்னென்னலாம் இருக்குது ஃபஸ்ட்டு அப்படின்றது தெரியணும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆஃப்டர் 12th உங்களுக்கு என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எலிஜிபிலிட்டி, எவ்ரி திங் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. டில் எண்ட் வாட்ச் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு க்ளீன் கிளாரிட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நீட், ஜேஇ, யூபிஎஸ்சி, அதாவது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆஃப்டர் 12th. நீட், ஜேஇ வந்து டைரக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஃப்டர் 12th. யூபிஎஸ்சி நம்ம எழுதணும்னா we had to complete a degree and then நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். எனி டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும். இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதை தாண்டி. அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாத்துக்குமான வீடியோ தான் இது. நம்ம வந்து இன்னைக்கு நிறைய டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எண்ட் வரையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸாம் டென்ஷனை ஃப்ரீயாக விடுங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு பேர் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், உங்களுக்கு என்னெல்லாம் வரும், உங்களால் எது இன்ட்ரெஸ்டாக ரொம்ப நேரம் பண்ண முடியும், உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி நோட் டவுன் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு வீக்னஸ், உங்களுக்கு எது வராது, இதனால எனக்கு வந்து பிடிக்காது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து இப்போது மேத்தமெட்டிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் அது வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தில் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரைஸ் பண்ணுங்கள். பட் வீக்னஸை வந்து நோட் டவுன் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களுக்காக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் மணி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், எனிதிங் ஃபைன். பட் உங்களுக்காக இருக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலன்னா ரெஃபர், யூடியூப், கூகுள் நிறைய இருக்குது இல்லையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்ஸ், உங்களுக்கு வந்து எதெல்லாம் பயம், உங்களுக்கு இதுனா எனக்கு வராது அப்படின்னா எது இருக்குது, இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நான் ஏன் வந்து கோர்சஸுக்கு முன்னாடி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, பர்சனல் க்ரோத், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து பர்சனலாகவே ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு எனி கோர்ஸ் இட் மேபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆர்வமாக படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்லேயும் சரி, ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறதுலையும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் ப்ளே பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வரும் எது வராதுன்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் லைன் பை லைன், ஒன் பை ஒன் சொல்கிறேன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நீட்டு, ஜேஇ, யூபிஎஸ்சி இதெல்லாம் வந்து மெடிக்கல், இன்ஜினியரிங், அப்புறம் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் இது. பட் எவ்வளோ கோர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10th முடிச்சுட்டு உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் 12th முடிச்சு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இவ்வளோ இருக்குது, அப்புறம் நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தீஸ் ஆர் அப்பார்ட் ஃப்ரம் நீட், ஜேஇ அண்ட் யூபிஎஸ்சி. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மெஜாரிட்டியாக. ஸோ இப்போ நீங்கள் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கீங்க அப்படின்னா, மெடிக்கல் சைல்டு, நான் வந்து நீட் எழுத இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டு தான் போகணும் அப்படி நீங்கள் ஒரு தாட்டில் இருக்கீங்கன்னா சூப்பர். உங்களுக்காக நிறைய கோர்ஸ் இருக்குங்க. பாருங்கள், நான் டாப் 10 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் ஐ வில் ஷோ யூ த லிங்க் வேர் நீங்கள் வந்து பார்க்கலாம். லைக் அதர் அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஐம் ஷோயிங் நவ், அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பிஎஸ்சி நர்சிங், இதுவும் வந்து லைக் மெடிக்கல் ரிலேட்டட் தான். 4 years கோர்ஸு, 3 lakh to 8 lakhs இருக்கும் கரெக்டாக. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, அதுவும் 3 to 4 years. உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னா பயோடெக்னாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. 5 lakh to 9 lakh சேலரி.
அந்த மாதிரி பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்டரி, பிஎஸ்சி ஃபிஷரி, பிஎஸ்சி கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்னால் ரொம்ப சூப்பர், பட் யாருமே அதெல்லாம் இப்போ வந்து லைக் ப்ரிஃபர் பண்ண மாட்றாங்க. பிடெக், அப்புறமா வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பிஃபார்ம் சூப்பர் ஜாப். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு நீட் வேணாம், ஆனால் நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இது வழியாக கூட போகலாம். நெக்ஸ்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் லைக் இப்போ வந்து நிறைய டாக்டர்ஸ் படிப்பாங்க இல்லையா, எம்பிபிஎஸ் வந்து அதே மாதிரி தான். இப்போ ஒரு பேஷண்ட்டு நீங்கள் கேர் பண்ணணும், நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா ஃபஸ்ட்டு எமர்ஜென்சிக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு, அவங்களும் டாக்டர்ஸ் தான். அந்த மாதிரி கோர்சஸ் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ்ஸு, அதுக்கு ரிலேட்டட் டயக்னோஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பேஷண்ட்டை கேர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நம்ம படிப்போம் இல்லையா, அது வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது டிப்ளமா பண்ணி கூட நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ் பண்ணலாம். டிப்ளமா இன் கைனகாலஜி, அப்புறம் டிப்ளமா இன் சைல்டு ஹெல்த், இந்த மாதிரி நிறைய டிப்ளமா இருக்குது. உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் இதை பண்ணிவிட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டிகிரி கோர்சஸும் இருக்குது. டிப்ளமா மட்டும் இல்லை, டிகிரி கோர்சஸும் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, அனஸ்தீட்டிக், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டா கூட நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ் பண்ண மாதிரி தான். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். இப்போ வந்து உங்களுக்கு கோர்ஸ் லெவல் எப்படி இருக்கும் பேராமெடிக்கல் கோர்சஸ்னால், யூஜி நீங்கள் பண்ணலாம், பேராமெடிக்கல் பண்ணலாம். யூஜி ஐ மீன் லைக் பிஜி பண்ணலாம், டாக்டரேட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? கோர்ஸ் டியூரேஷன் எப்படி இருக்கும்னா 3 to 4 years இருக்கும். ஆவரேஜ் ஃபீஸ் எப்படி இருக்கும்னா, டிப்ளமா கோர்சஸ்க்கு வந்து 35,000 to 40,000 இருக்கும். டிகிரி கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 60,000 per annum இருக்கும். மாஸ்டர்ஸ் டிகிரி அதாவது பிஜி பண்ணுறீங்கன்னா 40 to 50,000 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பேராமெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஐ மீன் லைக் பேராமெடிக்கல் கோர்ஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா நீட் எழுதலாம், சியூஇடி கூட எழுதலாம். பட் திஸ் இஸ் நாட் கம்பல்சரி. இது இல்லாமல் கூட நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ் போகலாம். ஓகேவா? திஸ் இஸ் நாட் கம்பல்சரி. இது இல்லாமல் கூட நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி காலேஜ்லலாம் பேராமெடிக்கல் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்கேங்க, நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஆவரேஜ் சேலரி எப்படி இருக்கும்னா 1.7 LPA to 17 LPA இருக்கும், லேக்ஸ் per annum. ஓகேவா? ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட் பேராமெடிக், மெடிக்கல் அசிஸ்டன்ட், கிரிட்டிக்கல் கேர் பேராமெடிக், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் டாப் ரிக்ரூட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மணிபால் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் கியூர், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து ரிக்ரூட் பண்ணுறாங்க பேராமெடிக்கல் கோர்ஸ் முடித்தவங்கள. ஸோ இதுதான் வந்து பேராமெடிக்கல் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோதான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணவங்களுக்கு. இதை தாண்டி நீங்கள் வந்து எனி டிகிரி சூஸ் பண்ணலாம். ஐ வில் டெல் யூ தி டீட்டெயில்ஸ். இன்னமும் உங்களுக்காக இருக்குது, நான் வந்து சொல்கிறேன். இப்போது பேராமெடிக்கல் கோர்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இப்போ நான் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி. நான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக காட்டினேன் இல்லையா, அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஆக்சுவலி மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக போகலாம், அந்த கோர்ஸ் பண்ணலாம். ரேடியேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு அலாங் வித் டியூரேஷன் என்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அப்புறம் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எது வரும், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம். சி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்புறமா தனித்தனியாக ஒவ்வொன்று லைக் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட் வைஃப்ரி, அதுக்காக அதோட குவாலிஃபிகேஷன், சேல்ரி, ஆனுவல் ஃபீஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நான் பேராமெடிக்கல் கோர்சஸ் போக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீம் போகணும், எவ்வளோ சேலரி இருக்கும், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பேக் டு பாயிண்ட் போவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் நம்ம பார்த்தோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்காகவும் ஒரு லிங்க் வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி போகலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக
கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணதுக்கப்புறமா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பிஇ பிடெக் சூஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஆர்எம், விஐடி இந்த மாதிரி காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பிஇ பிடெக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஜேஇ பண்ணுவாங்க. எனிதிங் எனிதிங் இஸ் ஃபைன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் நீங்கள் முடிச்சிருந்து அப்போ உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். பிஎஸ்சி ஐடி பண்ணலாம், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணலாம், பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம், பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி அந்த மாதிரி இன்டிகிரேட்டட் கோர்ஸ்லாம் கூட இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நாட் ஓன்லி டிகிரி, டிப்ளமா கோர்சஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. ஜஸ்ட்டு 10th and 12th இருக்கணும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லைக் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் ப்ரீவியஸாக ஒரு வெப்சைட் சொன்னால அதே மாதிரி தான். இப்போ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா அதோட லெவல், டியூரேஷன், எலிஜிபிலிட்டி, ஃபீ, அப்புறம் எந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க, இது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பர்டிகுலராக இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அதுக்கு போய் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஇ பிடெக் எடுக்கிறதோ இல்லை நீட் ஜேஇ பண்ணுறதோ நாட் அட் ஆல் ராங். பட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கரியர் ஆப்ஷன். நிறைய பேருக்கு தெரியல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும். It will be a helpful video. So பாருங்க, உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டிகிரி கோர்சஸ் பண்ணலாம், இல்லை பிஇ பிடெக் பண்ணலாம். பட் எது பண்ணாலுமே உங்களுக்கு அட்வான்டேஜாக எது இருக்கும்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இட் வில் பி அ கிரேட் வே. பிகாஸ் நிறைய பேர் இப்போ வந்து நம்மளோட மார்க்கு சர்டிஃபிகேட்லாம் வந்து செகண்டரி தான், பட் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டாக? உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அடிஷ்னல் பெனிஃபிட் வந்து கொடுக்கும் அது, ஓகேவா? இப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நிறைய இருக்குது, அதை பற்றி தெரிலனா கூட உங்களுக்காக டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் சொல்கிறேன். வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸு, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கேம் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு வெப்பை நம்ம க்ரியேட் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் பண்ணணும், கரெக்டாக? ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வரும், கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் பண்ணாலே அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்கில் தான். நிறைய பேர் அதுக்கு கூட ஹையர் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் தட் அடிஷ்னலாக எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, என்னால் இது பண்ண முடியும். லைக் நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டதை விட ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியை வந்து வளர்த்துக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் கிங்காக இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? உண்மையிலேயே. பிகாஸ் ஜாவாலலாம் நம்ம 2 பேஜஸ்க்கு கோடு எழுதுவோம், பட் அதில் ஹாஃப் தான் இந்த பைத்தான். ஸோ பைத்தான் வந்து கொஞ்சம் ஈஸி அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ பைத்தான் வந்து நீங்கள் கற்றுக்கலாம், கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அது கற்றுக்கிட்டதோடு ஸ்டாப் பண்ணாமல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெப் டெவலப்மெண்ட் மாதிரி இப்போ மொபைல் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் நீங்கள் போகணும். டேட்டா சயின்ஸ்க்குலாம் இப்போ நிறைய ஸ்கோப் இருக்குது. நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். கேம் டெவலப்மெண்ட் நான் போகணுன்னா உங்களுக்கு C++ தெரியணும். உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா பைத்தான் போகிறது வந்து லைக் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம பேசிக் லெவலில் இருக்கும்போது பைத்தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட் தரும் அது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து என்ட்ரு ஆனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பிளேஸ் ஆகலாம். பிகாஸ் ஸ்கில் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், ஓகேவா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி தெரியல, அதுக்கு எது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் பாருங்கள். நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டிங்கன்னா மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், வெப் ஆப்ஸ், ஆட்டோமேஷன், கேம் டெவலப்மெண்ட் இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஜாவா கற்றுக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் சர்வர், என்டர்பிரைஸ், வெப் பேஸ்ட் இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் C++, இந்த கேம் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்லாம் C++ யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இந்த வெப்சைட் வந்து ரன் பண்ண வைக்க, சர்வர் ஆப்ஸ் பண்ண, மொபைல் ஆப்ஸ் க்ரியேட் பண்ண, இதுக்கெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட். அதே மாதிரி ஸ்விஃப்ட், சி இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு ஃபஸ்ட்டு யோசித்து ஐடென்டிஃபை பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. நான் ஏன் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க அப்படி சொல்கிறேன்னா அது வந்து உங்களுக்கான அடிஷ்னல் ஸ்கில்.
ரொம்ப 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 தேவை. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால அடிஷ்னலாக இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி நிறைய சொல்லிட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ஏன் இது வேணும் அப்படின்னா, கரியரில் வந்து நீங்கள் லைக் இப்போ ஒரு ஜாப் நீங்கள் வாங்கிட்டீங்க, பட் உங்களால் ப்ரமோஷன் கிடைச்சி அதுக்கு போக முடியல அப்படின்னா, அந்த டைமில் உங்களுக்கு உங்களுடைய ஸ்கில் தான் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், எனக்கு இது வருமே, லைக் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பர்சனலாக நீங்கள் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு வர்ற விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்ஃபில்டாக அந்த ஜாபுக்கு வந்து நம்ம ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டடாக ஃபீல் பண்ணுவோம் அந்த ஜாப் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஸ்கில் டெவலப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கோங்க, அப்படி இல்லையா எடிட்டிங் கற்றுக்கோங்க. அடிஷ்னலாக வேறு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்கணும். ஓகேவா? எடிட்டிங் கூட பெஸ்ட். பிகாஸ் எடிட்டிங் கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பெயிண்டிங் பண்ணுவீங்களா, அது கற்றுக்கோங்க. ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்ன வருமோ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரொம்ப டயர்டாக போகுதில்ல, ரொம்ப போராக நம்ம எப்படி சொல்கிறது, படித்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு சின்ன ஜோக் போகலாமா? ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமா அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற வார்த்தையில் நீங்கள் ரிமூவ் பண்ணி படிச்சிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். நான் ஒரு குரங்குன்னு வரும். ஓகே, ஒரு மொக்க ஜோக் தான், பட் லைட்டாக சிரிச்சுக்கோங்க. பிகாஸ் இன்னும் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ லைட்டாக சிரிச்சுக்கோங்க, நம்ம போகலாம். ஓகே, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டோம், கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டோம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று இருக்குது இல்லையா? நம்ம சயின்ஸ் ஸ்ட்ரீம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பிஇ பிடெக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னா நான் காமர்ஸ் படிக்க போகிறேன்னா ஏன் அப்படின்னு கேட்டால் சிஏ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கெத்தா. ஸோ சிஏ தவிர நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். இப்போ வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு எப்படிப்பட்ட ஜாப்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ ஃபஸ்ட் அதுதான். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் மேனேஜர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட், சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், பிஸ்னஸ் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நான் கொஞ்சம் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நிறைய இருக்குது, அதோட சேலரியோடு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 12th காமர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் சிஏ நிறைய கோர்சஸ் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து நான் பிஸ்னஸ் ஸ்ட்ரீம் போகணுன்னு நினைக்கிறேன், எனக்கு பிஸ்னஸ் தான், எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, நானே என்னோட சொந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பர் சாய்ஸ் காமர்ஸ். பிகாஸ் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றின ஐடியாஸ் வரும். இல்லை நான் பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணுறேன்னா அப்போது உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் பற்றின ஐடியாஸ்லாம் வரும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணுறனாலும் லேக்ஸ் ஆஃப் சேலரி ஏர்ன் பண்ணலாம் நீங்கள், பட் நிறைய படிக்கணும் அதுக்கு நீங்கள். அதுவும் நான் மென்ஷன் பண்ணுறேன். கம்பெனி செக்ரட்டரி ஆகலாம். எனக்கு காமர்ஸ்லேயே பர்டிகுலராக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி போகலாம். இல்லை எனக்கு இந்த காமர்ஸை விட எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் போகலாம். எனக்குலாம் அந்த கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சாப்பாடு இல்லை, யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த சென்ஸ் ரிலேட்டட் டு ஃபுட் கூட வரும் இல்லையா, நான் அந்த மீனிங்கில் சொல்கிறேன். ஓகே, 12th காமர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இன்னமும் சிலது வச்சுருக்கேன், பார்க்கலாம் அதையும். ஓகே, வெயிட் a minute. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லையும் அப்படின்னா லைக் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் நீங்கள் பிகாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், பிபிஏ முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், நீங்கள் என்னவா போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, பேச்சுலர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முடித்தா எப்படி இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் முடித்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் காமர்ஸ் முடிச்சுட்டு என்ன கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம், அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு லைனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கோர்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நமக்கு வேண்டியதை நம்ம தான் சர்ச் பண்ணணும். ஸோ நிறைய சர்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஃபஸ்ட்டு as I said, SWOT அனலைசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வரும், உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ், இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஃபீல்டில் நம்ம என்டர் ஆகிறோம். அப்போ தான் நம்மளால் வந்து அதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேவா? ஓகே ஓகே,
எனக்கு இந்த ப்ரைவேட் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை. நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் எனக்கு ஃபுல் கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட். கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூப்பர் ஐடியா. பிகாஸ் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறதுனாலே லைக் ஒரு கெத்து தானே. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சூப்பர் ஐடியா. ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் நிறைய எழுதலாம். இப்போது எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இருக்கும். நீங்கள் அதை அட்டன் பண்ணி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனீங்கன்னா இட் வில் பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னா, ஆஃப்டர் 12th இல்லை, நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி வந்து எனி டிகிரியாக இருக்கட்டும், எனி திங், நீங்கள் என்ன டிகிரி வேணால் படிங்க. பட் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எழுதலாம். ஓகேவா? எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்கன்ற லிஸ்ட் கொடுக்குறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், போலீஸ் சர்வீசஸ், பப்ளிக் செக்டார், அப்புறம் எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஜினியரிங், ஃபாரஸ்ட் சர்வீசஸ், ரெவென்யூ, இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். பட் உங்களுக்கு தேவை ஒரு டிகிரி. அது எனிதிங், எது வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். சாரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதணுன்னாலும் மெஜாரிட்டி வந்து எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். எனி டிகிரி குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் எலிஜிபிள். ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும் எப்போ கவர்மெண்ட் ஜாப் எழுதணும். லைக் நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். கவர்மெண்ட் ஜாப்லாம் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதெல்லாம் உங்களுக்கு டவுட்னா கம்பல்சரியாக நம்ம சேனல்லையே இன்னும் சீக்கிரமாக வீடியோஸ் வரும். அதுவும் வெயிட் பண்ணி பாருங்கள். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பண்ணணும், இது எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? இப்போது வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், அதாவது யூபிஎஸ்சி எழுதுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லாமல் நம்ம வந்து வேறு அதர் செட்டன் எக்ஸாம்ஸும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், லைக் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, அப்புறம் இன்னமும் நிறைய இருக்குது. எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுலேயே பர்டிகுலர் டிவிஷன்ஸ் மாதிரியும் இருக்குது. பேங்கிங் எக்ஸாம், ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் எஸ்ஓ, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது. இங்கே பாருங்கள், எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க் போஸ்ட்டுக்கும் இருக்குது. பிஓ போஸ்ட், ஐ மீன் லைக் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 18க்கு மேலேயே நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். பட் எனி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு பெட்டர் போஸ்ட்டுக்கு பெட்டர் சேலரிக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா, எனி டிகிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த டிகிரி வேணால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், எந்த ஃபீல்டு வேணால் இருக்கலாம். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து அதுதான். நீங்கள் வந்து பேசிக் நாலேஜ் தான் வேணும் உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், அரித்மெட்டிக், இதிலேருந்து தான் கொஷின்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உங்களுக்கான டேட், சிலபஸ் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக எழுதலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்னால் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். எஃப்ஏக்யூஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்புறம் வேணும், எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் என்னோட எய்ம், என்னோட கோல் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சூப்பர் சாய்ஸ். நீங்கள் வந்து பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஒரு கோச்சிங் போயிட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து அட்டன் பண்ணலாம். நிறைய ஜாப்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். நான் இப்போ செகண்டாக சொன்னேன் பார்த்தீங்களா, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் எஸ்ஓ, இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ நீங்கள் அது வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்துட்டோம். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு வந்து டாப் 10 கரியர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பண்ணலாம், ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நிறைய இன்டிகிரேட்டட் கோர்சஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, நீங்கள் அது கூட பண்ணலாம். ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபேஷன் டிசைனிங், நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்கள் இதை பண்ணலாம். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். டிப்ளமா கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், எது ப்ரிஃபர்டோ நீங்கள் அது வந்து சூஸ் பண்ணிவிட்டு லைக் அது ரிலேட்டடாக டிகிரி வந்து சூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா.
இல்லைங்க. எனக்கு வந்து டிகிரிலாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து நான் கொஞ்சம் செட்டில் ஆகணும். நான் செட்டில் ஆயிட்டே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ வரிஸ். கிராஜுவேஷனே உங்களுக்கு வேணாமே, நாங்க உங்களுக்கு சேலரி குடுத்து உங்கள படிக்க வைக்கிறோம் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, எஸ், தேர் ஆர் பீப்பிள். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி பத்தி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லப் போறேன். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி வந்து என்னன்னா, நீங்க அவங்க கிட்ட ஒர்க் பண்ணலாம். பட் யூ டோன்ட் வாண்ட் டு பே எனி ஃபீஸ். அவங்க உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட். நல்லா இருக்குல்ல கேட்கவே? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஸோ 12th அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் எதில் குட், நீங்கள் எதில் பேட், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். நல்லா பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, டென்ஷன்லெஸ்ஸாக படிங்க. Thank you so much for watching. Please do subscribe our channel and support us. இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸோட உங்களுக்காக நாங்கள் வரோம். Thank you. Bye.